டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்க வந்திருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே வன்னி பெருநிலப்பரப்பின் மங்கை வன்னியூர் ஆர்.ஜே. கலா அவர்களின் அடர்வனத்தின் அதிசய மலர்கள் எனும் நூலிலிருந்து படித்ததில் சுவைத்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நூலிலே அவரது 80 கவிதைகளை எமக்காக இங்கே தந்துள்ளார். இவரது கவிதை நூலுக்கான ஆசியுரையை தமிழ்மணி அகலங்கன் அவர்களும், அணிந்துரையை பெண்ணின் குரல் அமைப்பு உடுவிலூர் கலா அவர்களும் வழங்கியுள்ளனர். அத்தோடு பலரின் வாழ்த்துரைகளும் இவருக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இவரது கவிதைகளை நோக்கும்போது தமிழின் சுவையையும் அந்த தமிழிலே திளைக்க வேண்டும் என்கின்றவாய் கூறுகின்றார். அதாவது அவருடைய அமிழ்தெனும் தமிழ் என்ன இனிமையாக அந்த கவிதையொன்றை முதல் கவிதையாக வடித்துள்ளார். அரிச்சுவடி பார்க்கவில்லை, அதிகம் வலிந்து படிக்கவில்லை, கணிதம் போல் உன்னை கணிக்கவில்லை, கண்ட இடமெல்லாம் தேடி அலையவும் இல்லை, புறநானூறும் நாலடியாரும் 8 தொகையும் என்னை நிரப்பவில்லை, ஏனென்று தெரியாத காலமதில் பாவாக பண்ணிசைத்தாய், உன் சேயாக என்னை தூங்க வைத்தாய், நானாக ஆளாக அறம் போதித்தாய், தேனாக உன்னை சுவைத்த போது மானாக என்னை துள்ள வைத்தாய். இலக்கியங்கள் இதயத்திலே இளைந்தோட எளிமை மிகு உன்னை காதலிக்க இனியொரு பிறவி எடுக்க வேண்டும் என இப்போதெல்லாம் என்னை நினைக்க வைத்தாய். கரையில்லா உன் கடலில் மூழ்கி நிதம் முத்துக்கள் முக்கியான் எடுக்க வேண்டும், நிலையில்லா வாழ்விலும் நின் மனதில் நிறைவு வேண்டும், கங்கை நதிக்கரையில் அன்றோ கங்குல் பொழுதின் போர்ப்பில், கண்ணுணரும் மொழியில் கைலாந்தர் விளக்கில், காவிய காதலன் வரவில் கணக்கில்லா கவிதைகள் எழுத வேண்டும். தமிழாய் அமுதாய் கனிவாய் என் உயிரும் முன்னுள் அமிழ்ந்து போக வேண்டும், தமிழே அப்போ என் உயிரும் பிரிந்து போக வேண்டும் என்று தனது முதலாவது கவிதையை அழகாக வடித்துள்ளார். அதுபோல அவருடைய கவிதையிலே ஏது சொந்தம் என்ற ஒரு சிறு கவிதையை தந்திருக்கின்றார். நாடி ஒரு சொந்தம் இல்லை, தேடியலைந்த பொழுதெல்லாம் சோடிக்கும் கதைகள் சொல்லி தூரத்தில் தெரிந்திடுவார், நாடி பிடித்து அறிய ஒரு நல்லுறவு யாதுவென்பீர், பேரிகை ஏதும் வேண்டாம் பெரு வெளிச்சம் பாரும் இங்கே, காரிருள் கிழித்து வரும் கதிரவனின் சாயல் கொண்ட உண்மை உறவு ஏதுவென்பேர், அதுவே நாம் கண்ட சொந்தமாமே. தீராத காதல் என்று இவர் இங்கே காதல் கவிதையையும் இங்கே வடித்துள்ளார். அதுபோல தன்னுள் அடங்கலாய் என்னுள் தன்னுள் அடங்கலாகவும் நினைவுகளாகவும் இப்போது நினைத்து பார்க்கும் சில நினைவுகளை இங்கே தந்துள்ளார். பொட்டல் காட்டின் பொன்வண்டி இரைச்சல், வருடங்கள் கடந்த எனது ஊரின் உடைந்த பாலம், இன்னமுமாய் மிச்சம் இருக்கும் நெற்றியின் சுருக்கம், அசட்டை பண்ணாத நீர்வீழ்ச்சியின் அற்புத பிரவாகம், பொய்த்தும் மாறாத உன் மீதான காதல், பூமியின் அனுமதியின்றி அதை ஈரப்படுத்தும் பனித்துளிகள், சாத்தப்படாத பக்கத்து வீட்டு மாமியின் படலை கதவு, சுட்டு விரல் தொட்டதும் சுருங்கிக் கொள்ளும் துட்டாச் சுருங்கி, பார்க்க மறந்த அழகாய் பூத்து குலுங்கும் சீமை கிழுவை மலர்கள், மரணத்தை வென்ற ஒப்பற்ற மாவீரம், இவையெல்லாம் இசை, அலட்சியம், உழைப்பு, சுயம், அன்பு, ஈர்ப்பு, எதிர்பார்ப்பு, சிலிப்பு, அழகு, மரபு எனும் அடங்கலாய் என்னை சுற்றி போதுமாக. அதாவது இங்கே இந்த சீமை கிழவை என்ற மரத்தை இன்று இந்த காலத்தில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்கு அந்த மரத்தை காண முடியாத அளவுக்கு போய்விட்டது. ஆனால் எங்களுடைய நினைவிலிருந்து அவை நீங்காத ஒரு எண்ணங்களாக இருக்கின்றது என்பதனை அவர் இங்கே கவிதையிலே எடுத்து தந்துள்ளார். பருவமாற்றமன் எண்ணங்கள் 1000 இவ்வாறு அடுக்கிக் கொண்டு போகின்றார் அவரது அழகிய தமிழிலே தனது கவிதையை. யார் இவள் என்ற ஒரு தலைப்பிலே கால பெருவெளியில் கட்டுண்டு கிடக்கும் மாயப்பக்கங்கள் அல்ல என் மனம்,
நேசமாய் நான் கொண்ட மண்ணையும் சுவாசமாய் உயிர் கொள்ளும் ஈழக் காற்றையும் என்னுள் நிரப்பிக் கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்தின் நேசகியாய், பிறழ்வே இலா பெரும் வாசகியாய், கணத்துக்கு கணம் காரிருள் நுழைந்து கவி கருக்கொண்டு புதிதாய் சனனத்தை நிகழ்த்திக் கொண்டே இருப்பவள். அதுபோல அவருடைய அடுத்த ஒரு கவிதை ஒன்று, விடியலுக்கான முத்தாய்ப்பு. வாழ்தலின் அழகையும் தோல்வியின் வீழ்தலையும் நேரியமாய் நேசிக்கிறேன். அன்பின் முத்தங்களை விட ஓர் அறைதான் எனக்கே இனிமையின் ரகசியத்தை புரிய வைத்தது. திருப்திப்படாத போதுதான் எனக்கான தேடுதலும் அதிகரிக்கின்றது, தேவையும் நீட்சி பெறுகின்றது. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொள்ளும் போதெல்லாம் ஏணி கொண்டு ஏற முடியாத எண்ணங்களை என் எழுத்தாணி தொட்டு விடுகின்றது. நான் பறவைகளோடு சேர்ந்து பறக்கின்றேன், பட்டாம்பூச்சிகளோடு பேசிக் கொள்கின்றேன், வசந்தத்தை பிரசவிக்கும் வண்ண மலர்களை வலிக்காமல் தூர நின்று ரசிக்கின்றேன். எப்பொழுது மழை வருகின்றதோ அப்பொழுதே அழுது தீர்த்தும் விடுகின்றேன். இது என் அடுத்த விடியலுக்கான முத்தாய்ப்பு அல்லவா? உண்மையிலே ஒரு கவிஞனிடம் வானம் கூட இறங்கி வந்துதான் போகின்றது என்று அவருடைய இந்த கருத்திலே வருகின்றது. கற்பனையிலே அவர் தனது எழுதுகோலால் அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கித்தான் அவர் ஒரு கவிதையை வடிக்கின்றார். ஏனிடா இந்த மாயம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். போலி முகத்திரை கண்டேன், அங்கே பொய்யன மாந்தரை வெறுத்தேன், கால பெருவழி கடந்தேன், இந்த மாய மனிதரை மறப்பேன். வேஷங்கள் ஒரு நாள் கலையும், உங்கள் வேதங்கள் வெந்து மடியும், காயங்கள் கரைந்து மண்ணாகும், இந்த மாய பிறவிக்குள் ஏனடா இத்தனை மாற்றங்கள்? தேகம் நுழைந்து தேர்வுகள் செய்ய முடியுமா? நீ தேக்கிய சாக்கடை தென்றலாய்த்தான் வீசுமா? அதுபோல வழித்தடங்கள் என்று சொல்லி, என் வழித்தடங்களில் என்று சொல்லி ஒரு கவிதை தலைப்பை போட்டு அதிலே தனது தடங்களை பதித்துள்ளார். அதையும் உங்களுக்காக நான் இங்கே தருகின்றேன். நான் நடந்த பாதைகள் எல்லாம் நதியோர நாணல்கள் அல்ல, விழியோரம் பூத்திருக்கும் விடியலும் அல்ல, பூ மலர்ந்த பாதையில் இவள் பயணப்பட்டவளும் அல்ல, கார்மேகம் இருள் சூழ கனவுகளும் இடியதிர, மின்னல் தோன்றிய அக்கணங்கள் ஒரு மெல்லிய பனிப்பூத்த என் பசுமைகள் எல்லாம் பாதியோடு கருகிவிட்டன. தடதடக்கும் வழித்தடமாய் தண்டவாள பயணங்கள், நொடி பொழுதும் சோறாமல் என் தடங்கள் எல்லாம் கூழாங்கற்கள், குறை ஏதும் காணவில்லை, நிறை கொண்ட எண்ணங்கள், விரல் நீண்டி முன்னே தொடர்கின்றது என் தண்டவாள பயணங்கள். அதுபோல ஒரு சுதந்திர காற்று என்ற தலைப்பிலே தந்திருக்கின்றார். எனக்கான சிறகடிப்பு துண்டிக்கப்பட்டது, நான் பறக்க ஆசைப்பட்ட போது வான்வெளி எங்கும் கரும் புகைகள், எனக்கான உணர்வுகள் மௌனமாய் பேசப்படுகின்றன, என் யாசிப்பு எனக்குள்ளேயே அடங்கி போகின்றது. தேக ஒளியின் தொடுகை தொலைந்த படலமாய் ஓர் இருள் படலம், எங்கும் மாரவாரமான அலங்காரம், நானோ தனித்து விடப்பட்ட ஓரிடத்தில் இறுக்கி கட்டப்பட்டுள்ளேன். ஆனாலும் உள்ளான்மா ஏங்கிக் கொண்டே இருக்கின்றது, கடைசியாகவாவது சுதந்திர காற்றை சுவாசிக்க. இப்போ பேசாமல் எப்போ பேசுவேன் என்ற ஒரு தலைப்பிலே அவர் என்ன பேச போகின்றார் என்பதை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல வருகின்றேன். என் எழுதுகோல் விரல் இடுக்கில் சிறைப்பட்ட போதெல்லாம் என் உணர்வுகள் விடுதலை பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. என் எழுதுகோல் விரல் இடுக்கில் சிறைப்பட்ட போதெல்லாம் என் உணர்வுகள் விடுதலை பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. கொட்டி தீர்க்கும் வார்த்தைகள் தமக்கான கோலத்தை உருவாக்கிக் கொள்கின்றன. என் மொழிகளில் காதல் நிரம்பியே இருக்கின்றது. இல்லையேல் என் எழுதுகோல் என்றோ செத்து மடிந்திருக்கும், நானும் செத்து மடிந்திருப்பேன். இந்த எழுதுகோல் என்பது இத்தனையோ பலவிதமான இன்னல்களோ இன்பங்களோ துன்பங்களோ அனைத்தையும் எங்களுக்கு இங்கே ஒரு கோலமாக உருவாக்கி தருகின்றது என்பதை அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அழகான கவிதையின் மூலம் உங்களுக்காக அதை தந்திருக்கின்றார். அதுபோல மனசு கடிவாளமிட்டும் பிடிவாதம் பிடிக்கும், சரியாகச் சொன்னால் பிழையென கணிக்கும், தெரியாத ஒன்றை தெரிவாக கொள்ளும், மலையாக தெரிந்தாலும் குரங்காக தாவும், வளைவான நதி போல அழகாகச் செல்லும், வரை மீறி சாயும் மரம் போல முறியும்,
எதுவாகி போனாலும் தனதாக கொள்ளும், எளிதிலே அவ்வேளை எளிமையும் கொள்ளும். கடலான ஆசைகள் கரை மீறி செல்லும், அகமது உணர்ந்தால் அணை போட்டு கொள்ளும். பிடிவாதம் ஒன்றை தனதாக்கிக் கொண்டு பெரும் சேதம் கண்டு துகளாகி போகும். மயங்காதே மனமே, கலங்காதே தினமே, வரும் காலம் முழுதும் வரமாகி போகும். நீ முயன்றால் வரமாகி போகும். அழகாக வடித்துள்ளார் அவரது அழகிய தமிழிலே. அடுத்ததாக உங்களுக்காக அவர் வர்ணம் தீட்டும் இதயம் என்று ஒரு கவிதையை தந்துள்ளார். இதயம், தனது இதயத்தை இங்கே தந்துள்ளார் போல் இருக்கிறது. வர்ணம் தீட்டி இருக்கின்றார் போல் உள்ளது. பார்ப்போம். ஒரு மாய வாழ்க்கை மனதால் உணர்கையில் நேயமான நிழல்களை வர்ணம் நீட்டி பார்க்கிறது இதயம். ஒரு மாய வாழ்க்கை மனதால் உணர்கையில் நேயமான நிழல்களை வர்ணம் தீட்டி பார்க்கிறது இதயம். அழகை ரசிக்க மறந்து என்னை உனக்குள் தொலைத்து மண்ணில் நிதமும் மலர்ந்து அத்தனையும் இழுத்து வந்து காலங்கள் உணர்த்திடும் போது மறுபடியும் வர்ணம் தீட்டி பார்க்கிறது இதயம். அன்றைய நாட்கள் எனக்கானவை என்பதை எட்டிய எண்ணங்கள், முட்களில் கிழிந்த பாதங்களை தட்டிவிட்டு நடந்த வீரியங்கள், சத்தமில்லாமல் வடுக்களை வெட்டி வீழ்த்திய வேட்டுக்களை நெட்டி முறித்து நிமிந்து நெடிய மணித்துளிகளை இன்றும் வர்ணம் தீட்டி பார்க்கிறது இதயம். இவ்வாறு வர்ணம் தீட்டிய இதயத்திலே தன் கவிதைகளை எங்களிடம் பதித்து விட்டுள்ளார். இந்த நூலை நீங்களும் வாசித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி அடுத்து படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.